வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கிறோம். உண்மையில் இந்த விடயத்தை நாம் சொன்னாலும் குற்றம், சொல்ல இல்லைனாலும் குற்றம் என்கின்றவாறு தான் நாம் இதனை நோக்க வேண்டும். பொது வேட்பாளர் விவகாரம், முகவர்களுக்கு இடையில் நடக்கின்ற அரசியல் கூத்து, இவை சார்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது சார்ந்து அரசியல் ஆய்வாளர்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாகவே அரசியல் கூத்துகள் அரசியல்வாதிகளுக்கு இடையில் தான் நடப்பது வழக்கம். பொது வேட்பாளர் என்ற தலைப்பில் வடக்கு கிழக்கில் தற்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற கூத்துகள் என்பது உண்மையிலேயே முகவர்களுக்கு இடையில் நடக்கின்ற கூத்துக்கள் என்று சலித்து கொண்டார் ஜாலில் உள்ள ஒரு முக்கியமான தமிழ் ஆர்வலர். ஜார் அந்த முகவர்கள், ஜாருக்கெல்லாம் அவர்கள் முகவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற அரங்குகளில் நின்று கூத்தாடி கொண்டிருக்கின்ற சில பிரமுகர்களில் கடந்த காலங்கள் பற்றி தேடி பார்க்கின்ற போது பல அருமையான காட்சிகள், பல ஞாபகங்களுக்கு வந்தால் அதுக்கு நாம் பொறுப்பில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கையிலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷ விரட்டியடிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்காவின் அடுத்த அரசு தலைவராக ஜாரை ஆதரிப்பது என்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் கொழும்பில் நடைபெற்றது. 19/7/2022 அன்று கொழும்பில் உள்ள சம்பந்தன் வீட்டில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவையா அல்லது டலஸ் அழகு பெருமையா ஆதரிப்பது என்கின்றது ஆன வாதி பிரதிவாதங்கள் உறுப்பினர்கள் மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. டலஸை தான் ஆதரிக்க வேண்டும் என்று தமிழரசுக் கட்சியினுடைய பிரமுகர் ஒருவர் குரலை உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்திய தூதரகாலயம் அதனை தான் விரும்புகின்றது என்று கூறியதுடன் உடனடியாகவே இலங்கையில் உள்ள இந்திய தூதராலய அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசி இணைப்பு எடுத்து டலஸ் அழகு பெருமையை ஆதரிக்கும்படி அந்த அதிகாரி கேட்டுக்கொண்டதை தொலைபேசி ஒலிபெருக்கியில் போட்டு காண்பித்திருந்தார். தமிழ் மக்களுடைய நலன்கள், தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் அங்கு அந்த பிரமுகவரால் ஸ்தாபிக்கப்படவில்லை, வேறு ஒரு நாட்டின் விருப்பமாகத்தான் அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட அந்த பிரமுகவர் தான் தற்போது பொது வேட்பாளர் வேண்டாம் என்று ஒற்றை காலில் நின்று என்று குதித்து கொண்டிருக்கின்றார் என்று அரசியல் ஆய்வாளர் சொல்லுகின்றார். மறுபக்கம் பொது வேட்பாளர் வேண்டுமென்று அடம்பிடிக்கும் பிரமுகர்களை எடுத்து பார்த்தாலும் அவர்களில் சிலரை பற்றியே கடுமையான சந்தேகங்களும் தமிழ் மக்களால் எழுப்பப்படுகின்றன. இப்படி பல்வேறுபட்ட விடயத்தை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறப்போன்ற மாதத்தை தேர்தல்கள் ஆணையகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த பின்னணியில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வழிமுறையில். அந்த நிலையில் தான் தமிழர் தாயக பகுதியில், அதாவது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது என்பது சாத்தியமான ஒரு விடயமா இல்லையா என்பது சார்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு அவர்கள் ஒரு முடிவெடுத்திருந்தார்கள், சரி வேட்பாளரை நிறுத்தலாம் என்று சொல்லி. இந்த பின்னணியில் வர்த்தக சங்கத்தினர் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள். அதேபோன்று சிவில் கட்டமைப்பில் சிவில் சமூகத்தினர் பொது வேட்பாளரை நிறுத்துவது சரி என்றிருந்தார்கள். இதே போன்று தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் பலர் சரியான ஒரு விடயம், சர்வதேசத்துக்கு எங்களை பற்றி, எங்களுடைய அரசியல் உரிமைகள் பற்றி எடுத்துச் சொல்ல வேண்டுமாக இருந்தால் பொது வேட்பாளர் என்பது நிச்சயமாக அவசியம் என்று அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய சிலர் இந்த ஒரு விடயம் தேவையில்லை, சில கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலை வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயத்தை அவர்களுடைய பார்வையில் எவ்வாறு பார்ப்பார்கள் என்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. இந்த நிலையில் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் இந்த ஒரு விடயம் சரியா இல்லையா என்பது பல்வேறுபட்ட குழப்பமான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதேபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் இது ஒரு சரியில்லாத விடயமாக இல்லாட்டி இது சரியான முடிவாக இருக்குமா இல்லையா என்ற பல கோணத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே தற்போது யாழ்ப்பாணத்துக்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதாக பல அரசியல் பிரமுகர்கள் தற்போது செல்கின்றார்கள். அந்த வகையில் சஜித் பிரேமதாச, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுக்குமான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அந்த சந்திப்பில் நிறைய விடயங்கள் பேசியிருந்தார்கள். தான் இந்த விடயத்தையெல்லாம் செய்ய போகிறேன் என்று சொன்னால் அதுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் தன்னிடம் இருக்குது, அதுக்கான கட்டமைப்புகள் தான் வச்சிருக்கிறார், ஆகவே தங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்குமாறு அதை சொல்லியிருந்தார். இதை இப்படி இருக்க இன்னொரு பக்கத்தால் JVP-யினுடைய தலைவர் அனுகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். அவரும்
நேற்றைய நாளில் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளோடு சந்தித்து பல விடயத்தை கலந்தாலோசித்திருந்தார். இந்த சந்திப்புகள் என்பது எவ்வாறு இருக்கின்றது என்ற பின்னணியை பார்த்தா சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அல்லது தமிழ் மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு முன்னரே அனில்குமார் திசாநாயக்க இவர்களோடு சந்திப்பதற்கான காலத்தை அந்த நேரத்தை ஒதுக்கீடு செய்து அதுக்கான இந்த நாள் தான் என்று குறித்து விட்டார். ஆனால் இது திடீரென்று சஜித் பிரேமதாசனுடைய சந்திப்பு இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் பல்வேறுபட்ட நகர்வுகளோடு இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தேர்தல் சார்ந்த பிரச்சாரம், தேர்தல் சார்ந்த களம். ஆகவே தற்போது இருக்கக்கூடிய ஒரு விடயம், தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கொஞ்சம் பயப்படுகின்றாரா, அல்லாட்டி அவர் ஒரு பதற்றத்தில் இருக்கின்றாரா, அச்ச நிலை காணப்படுகின்றது என்று அரசியல் பிரமுகர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே எவ்வாறு இந்த நகர்வுகள் நகரப்பக போன்றது, தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் தான் ஊடக சந்திப்புகளூடாக பல பேர் சொல்லின, நான் பொது வேட்பாளர், நீ பொது வேட்பாளர். ஆகவே ஜார் இந்த பொது வேட்பாளர், எவ்வாறு அந்த பொது வேட்பாளர் தெரிவு செய்ய போகின்றார்கள், இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய வியூகம் எப்படி இருக்கிறது, தேர்தல் களமன்று எவ்வாறான நகர்வுகள் நகரப்போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருப்போம். வணக்கம்.